வைகுண்ட ஏகாதசி நாளில் வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறும். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு சொர்க்க வாசல் திறப்பு என்றால் என்ன என்பது பற்றி தெரியாது. சொர்க்கம் என்பது புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்குமிடம். பெருமாளுடன் போரிட்டு அவரின் அருளை பெற்ற மதுகேடவர்கள் எனும் அரக்கர்கள் 2 பேர் தாம் பெற்ற வைகுண்ட சுகத்தை உலகில் இருக்கும் அனைவரும் பெறவேண்டும் என விரும்பி பெருமாளிடம் வைகுண்ட ஏகாதசி அன்று திருவரங்க வடக்குவாசல் வழியாக தாங்கள் அர்ச்சாவதாரத்தில் வெளியே வரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின் தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் அவர்களுக்கு முக்தி தந்து அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பெருமாள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். எனவே வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சாமி பவனி வரும் நிகழ்ச்சி உருவானது. ஏகாதசி அன்று செய்யக்கூடாதது. ஏகாதசி திதி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி அன்று நடத்த வேண்டும். ஏகாதசி அன்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்திலும் மிக கீழான நரகத்திற்கு செல்வான். ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்க கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும். வைகுண்ட ஏகாதசியன்று விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பதும் அன்று இயற்கை மரணமடைந்தவர்கள் வைகுண்டம் செல்வார்கள் என்பதும் நம்பிக்கை. திருமால் ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் வைகுண்ட ஏகாதசியன்று சொர்க்க வாசல் எனப்படும் கதவுகள் திறக்கப்படும். அதன் வழியாக ஆலயத்திற்குள் சென்று திருமாலை வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுவதால் மகாவிஷ்ணு லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு வறுமை நீங்கி செல்வம் சேரும். சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பது ஐதீகம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.